வணக்கம். மனங்கள் மலரட்டும். நம்ம இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோட முழுக்க நிறைவு பகுதி வரைக்கும் பார்த்துருங்க. டில் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அஸ் எ ட்ரெயினராக நிறைய நம்ம கற்றுக்கணும், நிறைய நிறுவனங்களுக்கு போய் நம்ம பயிற்சி எடுக்கணும்னு நிறைய விஷயங்களை நம்ம தேடிக்கிட்டு இருப்போம், கற்றுக்கிட்டு இருப்போம். அப்படி நான் ஒரு பழத்தை தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த பழம் சில இடங்களில் கொஞ்சம் கிடச்சது, சில இடங்களில் ஒரு மாதிரி கிடச்சது, அப்படி எப்படின்னு கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். முழுமையாக அந்த பழம் எனக்கு கிடச்சதுன்னா, பழம்னு சொல்ல முடியாது, பழங்கள் கிடச்சதுன்னா அது ஒரு இடத்துல எனக்கு கிடச்சிது. இப்போவும் நான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. 2018 அந்த பழங்கள் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், NLP. அடித்து சொல்கிறேன், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாவிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகத்திலே யாருமே இவ்வளவு எஃபெக்ட்ஃபுல்லாக, இவ்வளவு ரீசனபிள் காஸ்ட்டில், ஃபீஸில் கொடுக்க முடியாது. அதுதான் ஆத்மமித்ரா கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் கேரளாவில் காலடி புனிதமான அந்த தலத்தோட பெரியார் ரிவருடைய அந்த ஓரத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு இடம். இப்போ அங்கே டைரக்டராக இருக்கிறது ஃபாதர் டூபி ஜோசப். இந்த நிறுவனம் கேரளா ஜூசூட் அமைப்பால் உருவாக்கப்பட்டது. உடனே ஒரு கிறிஸ்துவ அமைப்பு அப்படின்ன உடனே இவங்களாம் மதம் மாற்றிடுவாங்களோ அப்படிலாம் நினச்சிடாங்க. நான் 2018 போகிறேன், அவங்கவுங்க வழிபாடு அவங்கவுங்க பண்ணுங்க அப்படின்னு தான் எங்களுடைய ஃபாதர் சொல்லியிருக்காரு. எதனால் இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு விருப்பப்பட்டேன்னா, நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, ஏன் கேரளாவில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் தெரியறதில்ல. இவ்வளவு ஃபீஸ் கம்மியாக, ஸ்ட்ரக்சரபுளாக, அழகாக, மனிதத்தன்மையோடு, ஹியூமனிட்டியோட அங்கே நிறைய பயிற்சி வகுப்புகள் ஃபுல்லாக என்கேஜாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நல்ல விஷயங்கள் மனுஷனுக்கு டக்குன்னு போய் சேராது. ஹீலிங் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் ஹீலிங்கா, எனக்கு என்னாச்சு, எனக்கு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஹீலிங்கிறது பயப்படுறதில்லை. ஊண்டான அன்வான்ட் பாஸ், அன்வான்ட் மெமரி எல்லாத்தையுமே இருக்கும். அதை ஹீல் பண்ணுறது தான் ஹீலிங். அது சரி பண்ணால் தான் நம்ம ஊண்டடாக இருக்கோம், ஹீல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நாம் ஹீல் பண்ண முடியும் மற்றவங்களை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமுடைய ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் கேரளா ஆத்மமித்ராவில் ஃபாதர் டூபி ஜோசப் டீம் சொல்லி கொடுக்குறது பேசிக் NLP, அட்வான்ஸ் NLP. இந்த ரெண்டுமே நம்ம செல்ஃப் ஹீலிங்குரிய நிறைய விஷயங்கள் தெரப்பட்டிக்கலாக நீங்கள் புது மனிதனாக மாறி வருவீங்க. நீங்கள் மாறி வருவீங்க. போஸ்டர் எல்லாமே அங்கங்கே நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த வருஷத்துக்குரிய காஸ்ட் என்னங்கிறது அந்தந்த போஸ்டரில் உங்களுக்கு நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்தது, நீங்கள் NLPயை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, மற்றவங்களுக்கும் தெரப்பி சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா NLPலேயே மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர், ஹானர்ஸ் NLP அப்படின்னு அடுத்தடுத்து 3 இருக்குது. நம்மளே ஹீல் ஆகணும்னா முதல் 2 ஸ்டெப் போதும். அதில் நீங்கள் ஹீல் ஆகி இன்னும் நிறைய பேர், நீங்கள் ஒரு ட்ரெயினராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், பிரின்சிபலாக இருக்கலாம், லெக்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு அந்த 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 இதெல்லாம் தேவைப்படும். பேசிக், அட்வான்ஸ் தனி. பேசிக் அட்வான்ஸுக்கு அப்புறம் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர், ஹானர்ஸ் NLP. இது எல்லாமே என்ன காஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறீங்க? இந்த வந்திருக்கு பாருங்கள், போஸ்டரை பாருங்கள், அவ்வளவுதான். யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு ஒரு நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம போனோம், நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நம்மளுடைய ஹோம் ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தங்குமிடம், ஃபுட்டு, சூப்பரான ஃபுட்டு, சேஃப்டியான ஒரு கேம்பஸ், இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? இது தவிர நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் மட்டும்தானா அப்படின்னா, இது தவிர இன்னும் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது மலையாளத்தில் நடத்துவாங்களா, தமிழில் நடத்துவாங்களா, இங்கிலீஷில் நடத்துவாங்களான்னு. நான் எந்த இதுக்கு போவேன்னு நினைக்கிறீங்க? நான் மலையாளம் பேட்சுக்கு தான் போவேன். மலையாளம் பேட்சுக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். எனக்கு ஆங்கிலம் சரியாக தெரியாது. மலையாளமும் தமிழும் ஏறத்தாழ சகோதர பாஷை அப்படிங்கிறா நான் மலையாளத்துக்கு தான் போவேன். ஃபாதருக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், ஆங்கிலமும் மலையாளமும் மிக்ஸ் பண்ணி, தமிழும் மிக்ஸ் பண்ணி ஃபாதர் ரொம்ப சுலபமாக, ஃபாதர் அண்ட் டீம் நமக்கு சுலபமாக சொல்லி கொடுத்துருவாங்க. பாஷை ஒரு பிரச்சனை இல்லை. 1, உணவு
நம்ம தமிழ்நாட்டு உணவு தான் அங்கேயும் இருக்கும், கொஞ்சம் அரிசி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதையும் சாப்பிட்டு நம்ம ருசித்து பார்க்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு அட்மாஸ்பியர். இதுக்கப்புறம் வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒய்ஏடிபி, யூத் அனிமேட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகள் அங்கே நடக்கும். அது வந்து நீங்கள் ட்ரெயினராக இருக்கணும், ட்ரெயினர் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ்னு சொல்லுவோம், அது நடக்கும். அதற்குரிய போஸ்டரும் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது தவிர பேசிக் கேமினார், அட்வான்ஸ் கேமினார், விளையாட்டின் மூலியமாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறது பேசிக் கேமினார்னு ஒன்று இருக்கும், அட்வான்ஸ் கேமினார்னு ஒன்று இருக்கும். அது எல்லாமே இவ்வளோ காஸ்ட் கம்மி எங்கேயுமே கிடையாது. நான் திருப்ப நான் ஃபீஸ் சம்மந்தமாக சொல்கிறேன்னா அவ்வளோ லட்சக்கணக்கில் நான் தோற்றுருக்கேன். இந்த ஆத்மமித்ராவுக்கு போகிறதுக்கு முன்னால் அவ்வளோ பணம் வந்து எனக்கு விரயமாயிருக்கு. இது தவிர வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பவர்ஃபுல் பப்ளிக் ஸ்பீக்கிங். பவர்ஃபுல்ங்கிறது நானாக சேர்த்துக்கிட்டேன். அங்கே வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒர்க் ஷாப்னு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடக்கும். அந்த கூச்ச சுபாவத்தெல்லாம் தூக்கிட்டு எப்படி ஒரு கண்டென்ட்டு ரெடி பண்ணணும், எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அழகாக அங்கே ஒர்க் ஷாப்பாக நடக்கும். நம்ம இப்போ ஆன்லைனில் பண்ண போகிறது எல்லாமே ஃபாதருடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் ஒர்க் ஷாப்பாக தான் நம்ம ஆன்லைனில் பண்ண போகிறோம். இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். கெஸ்டால்ட் தெரப்பி, அது 2 தடவை நடக்கும். அதுக்குரிய போஸ்ட்டும் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். கெஸ்டால் தெரப்பி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று ஈனியாகிராம், மனிதனுடைய 9 வகையான குணங்களை வைத்து அவனை வந்து நல்வழிப்படுத்துறது, அது விஷயமாக ஒரு ஒர்க் ஷாப் நடக்கும். சால்ட், செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் லீடர்ஷிப் ப்ரோக்ராம், இது குழந்தைங்களுக்கு தனியாக நடக்கும். எங்கேயுமே இந்த மாதிரி நடத்துனதில்லை, சம்மரில் நடக்கும். அதுக்குரிய போஸ்ட்டும் நான் இங்கே உங்களுக்கு போடுறேன். எனக்கு தமிழ் மட்டும் தானேங்க தெரியும், நான் எப்படி அங்கே போயிட்டு வரலாம்? ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இங்கேருந்து நீங்கள் அங்கமாலிக்கு பஸ்ஸில் போங்க. அங்கமாலியிலேருந்து காலடிக்கு ஆட்டோ இருக்கும். 200 ரூபா 250 ரூபா இப்போ இருக்கிற சூழ்நிலையில், 300 ரூபா அதிகபட்சம் கேட்பாங்க. ரொம்ப ஈஸி, சேஃபான பிளேஸு. ஆனால் இதை வந்து நிறைய தமிழ் மக்களும் சரி மலையாள மக்களும் சரி சரியாக உபயோகப்படுத்தலை அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். போய் நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை கைட்னஸ் வேணும், அங்கே எப்படி போகிறது எப்படி வர்றதுங்கிறத உதவி உங்களுக்கு வேணும், ஹெல்ப் வேணும், சப்போர்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு நீங்களே கூட கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் நான் இங்கே போடுறேன். நீங்கள் எப்போனாலும் எனக்கு கூப்பிடலாம். எனக்கு வந்து ஆத்மமித்ரா என்னுடைய அம்மா வீடு மாதிரி, என்னுடைய அம்மா வீடு அது. அதனால தான் அம்மா வீடுங்கிற உணர்வில் தானே நம்ம பேச முடியும். இது எந்த அம்மா வீடு. தைரியமாக நீங்கள் எல்லாருமே போயிட்டு வரலாம், எல்லோரும் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஏதோ டவுட்னா நான் உங்கள் நண்பன் சின்ன ராஜா, அவனை நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ. அன்பால் மனங்கள் மலரட்டும். இது தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே ஃபாதர் நிறைய புக்ஸு அங்கே ஃபாதர் வச்சுருக்காரு. இங்கிலீஷ்லேயும் இருக்குது, மலையாளத்துலேயும் இருக்குது. இங்கிலீஷில் எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், காலேஜ் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. புதையல் அங்கே இருக்குது காலடியில், அந்த புதையலை போய் எடுத்து ஹக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம பிரெயின்குள்ளே போட்டு கொண்டு வந்துடுங்க, தமிழ்நாட்டுக்கு கடத்திட்டு போயிடலாம். காலடியில் இருக்கக்கூடிய ஆத்மமித்ராவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு எடுத்து போயிடலாம். தேங்க்யூ. அன்பால் மனங்கள் மலரட்டும். லவ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. This is not close yet. Mm-hmm.